முடியும், அவருக்கு தான் வல்லமை இருக்கு, அதை அவர் பாதுகாத்துக் கொள்வார். அதனால பிதாவின் கைகள்ல நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் வைத்தது கர்த்தர். சகரியா 12வது அதிகாரம் 1வது வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. எண்ணாகமம் 16:22 மாம்சமான, முதலாவது சொன்ன பார்த்தீங்களா, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவன் அவர்தான். நம்ம ஆவிய, அதாவது நிறைய காரியங்கள் உலகத்துல சொல்லுவாங்க, இப்ப சொல்லலாம் நேரம் இல்ல. ஆவிகளை, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவன் அவர் ஒருவர் தான். நம்முடைய ஆவியை யாரை செயல்படுத்தவோ, நம்மளுடைய ஆவிய அதை வச்சு யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது. பிரசங்கி 12:7 சொல்லி இருக்கு, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும் அப்படின்னு. நமக்கு தேவனுடைய ஆவி நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதாவது மண்ணினால மனிதனை உண்டாக்கி அவனுக்குள்ள சுவாசத்தை ஊதி கொடுத்தார். அந்த ஆவி தான் நமக்குள்ள இருக்கு. அப்ப அந்த ஆவியை தந்த தேவனிடத்துலதான் நம்ம ஒப்பு கொடுக்கணும்.